கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணையற்ற நாமத்தில் மீண்டும் ஒரு விசையா இந்த காணொலி வாயிலாக காணும்படி செய்த தேவாதி தேவனை நான் நன்றியோடு துதிக்கிறேன். என்னுடைய ஏபிசிடி ஊழியங்கள் மூலமாக உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு இந்நாளிலே இந்த தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படி செய்த தேவாதி தேவனுக்கு சகல மகிமையும். கடந்த காணொலியிலே அநேகர் நீங்கள் இந்த காணொலியை பார்த்தீர்கள். அதில் அநேகர் நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை. கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று கூறுகிறேன். நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக அது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். அடுத்தடுத்து வருகிற காணொலிகள் மூலமாக நீங்கள் பிரயோஜனமானதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் என்பது எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. வேதம் கூறுகிறது மத்தேயு 10:41 தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் அந்த தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான் என்று சொல்லி, ஆம், இந்த காணொலி கூட தீர்க்கதரிசனை ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் வழிநடத்துவதற்கு நாங்கள் அதை ஏற்படுத்தி இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் நீங்கள் இந்த காணொலியை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்போது நிச்சயமாகவே நீங்கள் தொடர்ந்து அதை கவனிக்கும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை உங்கள் வீடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் இதை காண்கிற யாவரும் நீங்கள் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்படும்படி தேவன் இந்த நாட்கள் அனுக்கிரகம் பாராட்டுவாராக. உங்களுக்கு முன்பாக ஒரு தீர்க்க தரிசன ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் நாட்களிலே அனுகிரகம் பாராட்டி இருக்கிறார். நீங்கள் தீர்க்கதரிசி என்று சொல்லும் போது நல்ல அநேகர் சந்தேகமாய் பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். காரணம் உங்களுக்கு தெரியும், அநேகர் இந்த கடைசி நாட்களில் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் ஏராளமாய் எழும்புகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தீர்க்கதரிசியின் நாமத்தின் நிமித்தம் அல்லது சில தீர்க்கதரிசியாக கர்த்தர் சிலரை அனுப்பும் போது அவர்கள் மூலமாக கர்த்தர் என்ன பேசுகிறார் என்பதை நாம் அதை அறிந்து அந்த வார்த்தைகளை நாம் நிதானித்து அறிந்து நலமானதை அதை பிடித்துக் கொள்ள வேண்டும். தீர்க்கதரிசிகளை பின்பற்றி விடக்கூடாது. அந்த தீர்க்கதரிசிகள் மூலமாய் கூறின அந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு கர்த்தரை பின்பற்ற வேண்டும், இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். அதனால் இந்த நாட்களில் நீங்கள் கவனமாக இருந்து நலமான காரியங்களை நீங்கள் பிடித்து ஜெபித்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் போது அது மிகுந்த பலனை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறதா. கடந்த நாளிலே நாம் சென்னை நகரத்திலே அநேக தீர்க்கதரிசிகளும் போதகர்களும் எழும்பி கர்த்தருடைய ஜனங்களுக்காக வைராக்கியமாய் ஜெபித்ததை நாம் பார்த்திருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் நம்முடைய எல்லா ஊழியங்களுக்காகவும் திருச்சபைகளுக்காகவும் ஜெபித்தார்கள். குறிப்பாக மீடியா மினிஸ்ட்ரிகளுக்காகவும் அவர்கள் கர்த்தரை துதித்து ஜெபித்தார்கள். அவைகளுக்கான கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். இப்படிப்பட்ட ஊழியங்கள் நம்முடைய தேசத்தில் நடைபெறும்படியாக இன்னும் நாம் வல்லமையாய் ஜெபிக்கும்படியாக. அதே போல் கடந்த சில மாதங்களாகவே வேதத்தில் உள்ள யோசேப்பை குறித்து நாம் அதிகமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். யோசேப்பு எப்படியாய் தேசத்திலே அவர் அரசாட்சி செய்தார், எப்படியாய் அவர் ஜனங்களை பஞ்ச காலத்திலே அவர் காத்து கொண்டார், வருகிற ஆபத்திலிருந்து எப்படி காத்து கொண்டார்னு சொல்லி ஒரு சில மாதங்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசேப்புக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டது. அந்த வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. சங்கீதம் 105:19 நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தீர்க்க தரிசனமானது குறித்த காலத்தில் நிறைவேறும்படி அது வைக்கப்பட்டிருக்கிறது. யோசேப்புடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தை வந்தது. அது நிறைவேறுவதற்கு குறித்த காலம் வரும் வரைக்குமாக கர்த்தருடைய வசனம் அவரை புடமிட்டது. அவர் கடந்து வந்த பாதைகள் குழிகளும் துரோகங்களும் அடிகளும் சிறைச்சாலைகளும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற வேண்டுமானால் நாமும் இப்படித்தான் வர வேண்டுமா என்று சொல்லி நாம் கேட்க முடியும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை சிறைச்சாலையாய் மாறிவிடுகிறது. நாம் இருக்கிற வீடுகளே சிறைச்சாலையாய் மாறிவிடுகிறது. இப்படிப்பட்ட பாதைகளை நாம் கடக்க வேண்டியதாக இருக்கிறது. யோபு என்கிறதான ஒரு பக்தர் இருந்தார். மிகுந்த செல்வ சீமானாய் இருந்தார். ஆனால் ஒரே நாளிலே அவருடைய எல்லா செல்வங்களும் அவரை விட்டு போய்விட்டது. எல்லா ஆடு மாடுகளும் அழிக்கப்பட்டது. தன்னோடு இருந்த பிள்ளைகள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள். அவருக்கு சிறைச்சாலையை போன்றதான ஒரு வாழ்க்கை அங்கே காணப்பட்டது. ஆனால் கர்த்தர் ஏற்ற வேளையிலே யோபுடைய சிறை இருப்பை திருப்பின போது அவர் இரட்ட தனியாய் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வசனம் நிறைவேற வேண்டுமேயானால்
அங்கே குறித்த காலங்கள் இருக்கிறது. அந்த காலங்களை எல்லாம் அவர்கள் தாண்டி வர வேண்டியதா இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் கூட கர்த்தரண்டைக்கு நாட்களை திரும்புவோமாக. கர்த்தருடைய வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையை புடமிடும்படி ஒப்பு கொடுப்போமாக. அரணுக்கு திரும்புங்கள், கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை தருவார் சொன்ன வார்த்தையும் பிரகாரமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு, கர்த்தருடைய வசனங்களை நாம் பிடித்துக்கொண்டு முன்னேறும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஆமா, நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும், நமக்கு வர வேண்டிய தண்டனைகள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சுமந்து இருக்கிறார். நாம் பாடுபட வேண்டிய இடத்துல இயேசு கிறிஸ்து பாடுபட்டு இருக்கிறார். அவரையே நாம் நோக்கி பார்ப்போம், அவரையே நாம் நோக்கி பார்ப்போம். அவரிடத்தில் சகலவிதமான இரக்கங்கள் உண்டு, மன்னிப்புகள் உண்டு. அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாக நாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனது அருமையான தேவ பிள்ளையே, இந்த சிறைச்சாலையை போன்ற நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாயா? உன் வீடே ஒரு சிறைச்சாலையை போல் காணப்படுகிறது. நீ மனவேதனைப்படுகிறாயா? எந்த இடங்களில் சென்றாலும் நிம்மதியிலே என்று நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? கர்த்தராகிய இயேசு இரட்சகரை நோக்கி பார். கல்வாரி சிலுவையை நமக்காக ஜீவனை தந்தவரை நோக்கி பார். இவர் கண்ணியின் வயிற்றில் பிறந்தவர், தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தவர். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்கள் நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவர் நோக்கி பார்ப்போயானால் பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவருடைய இரக்கத்தினாலே நீங்கள் இரக்கம் பெறுகிறீர்கள். இன்றைக்கு உங்கள் சிறையிருப்புகள் மாறும்படியாக கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. நீங்கள் செய்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். இயேசு கிறிஸ்துவுடைய அந்த கல்வாரி முகத்தை நோக்கி பாருங்கள். நமக்காக பாடுபட்டவர், நமக்காக ரத்தம் சிந்தினவர், நம்மை எல்லாம் மீட்டு கொண்டவர். இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் அவர் சில பேருக்கு அவர்கள் வியாதியே சிறைச்சாலையாய் மாறிவிடுகிறது. அவர்கள் வியாதி ஒரு சிறையிருப்பாய் மாறிவிடுகிறது. அந்த வியாதியிலிருந்து வெளியே வரவிடாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தைகளை உங்களுக்கு நான் கூறுகிறேன். வியாதியோடு கூட சிறையிருப்பை போல் இருக்கிற நீங்கள் இந்த நாட்களே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அவருடைய நாமத்தினாலே, அவர் கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே, அவருடைய தழும்புகளாலே குணமாக்கப்படுகிறீர்கள். ஆம், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, செவ நேரத்தில் ஆண்டவர் சொன்னார், இதோ இந்த வார்த்தைகளை கூறு. அந்த ஜனங்கள் எப்பேற்பட்ட சிறையிருப்பாய் இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும், எவ்வித வியாதியா இருந்தாலும் அவளை நான் குணமாக்குவேன் என்று சொன்னார். இந்த வார்த்தைகள் சத்தியமானவைகள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள், விடுவிக்கப்படுகிறீர்கள், சுகத்தை பெற்றுக் கொள்வீர்கள். உங்க கடன் பிரச்சனைக்கெல்லாம் கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். கர்த்தருடைய கருத்தில் நீங்க உதவியை பெற்றுக்கொள்வதால் நீங்கள் மாறுகிறீர்கள். எவ்வளவு இரக்கமான தேவன், எவ்வளவு ஒரு அன்பான தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியே இந்த 2026 கர்த்தர் இந்த முதல் மாதங்களிலிருந்து உங்கள் வீடுகளை இவ்வாறாகவே கர்த்தர் ஆசீர்வதி. அதே நேரத்தில் தேசத்துக்காக ஜெபிப்பதற்கு மறந்து விடாதிருங்கள். இந்த தமிழ்நாட்டிலே சென்னை பட்டணத்திலே ஒரு கொஞ்ச நாட்கள் இருந்து இந்த தீர்க்கதரிசனங்களை உரைத்து ஊழியங்களை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். சரியான நேரங்கள் வரும்போது கர்த்தர் என்னை அவருடைய சுத்தமான இடங்களுக்கு சென்று அங்கே ஊழியங்கள் நிறைவேற்றும்படி என்னை அழைத்து செல்வார். அங்கே அந்த தேசத்துக்குரிய தரிசனங்களை பெற்று அதற்காக ஜெபிக்கும்படி நான் இந்த காணொளி வாயிலாக உங்களை பேச கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தமிழ்நாட்டுக்காக ஜெபியுங்கள், சென்னை பட்டணத்துக்காக ஜெபியுங்கள். ஒரு காலங்களிலே கர்த்தர் இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபி. உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னதுபடி தீர்க்க தரிசனமானது குறித்த காலத்தில் நிறைவேறும்படி அது வைக்கப்பட்டிருக்கிறது. ஆம், சில நேரங்களில் ஆண்டவர் முன்கூட்டியே ஒரு தீர்க்க தரிசனத்தை நமக்கு கொடுத்திருப்பார், வார்த்தையை கொடுத்திருப்பார். அது நிறைவேறுவதற்கான காலங்கள் நமக்கு இருக்கிறது. அது வரைக்குமாக கர்த்தருடைய கரத்துக்குள் நாம் அடங்கி இருக்க வேண்டியதா இருக்கிறது. இதை விளக்கும்படியாக உங்களுக்கு ஒன்றை நான் கூற விரும்புகிறேன். கடந்த தேர்தலிலே அமெரிக்க தேசத்தின் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கு மிகவும் ஒரு பலம் வாய்ந்த ஒரு அதிபராக இன்றைக்கு அவர் பூமியில ஆட்சி செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா அதற்கு முந்தைய 5 வருட காலங்களில் அவருக்கு மிகவும் போராட்டமான காலங்களாக இருந்தது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். உயிருக்கு கூட ஆபத்து வந்த நிலைமை அவருக்கு இருந்தது. ஆனால் அந்த தேர்தலில் தான் அநேக தீர்க்கதரிசிகள், குறிப்பா நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்க ட்ரம்ப் அதிபராக வந்து விடுவார் என்று சொல்லி தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள். தேவன் அதை விரும்புகிறார் என்று சொல்லி தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள். ஆனால் அந்த நாட்களிலே அது நிறைவேறவில்லை.
மாறாக ஏற்ற காலத்திலே கர்த்தர் இந்த நாட்களில் அவரை கொண்டு வந்து பலத்த காரியங்களை செய்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து அதே போல் இந்நாட்களிலே கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் வரைக்குமாக கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஜெபிப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை தேசத்தில் இந்த தமிழ்நாட்டுக்காக இந்த 2026 கர்த்தர் புதிய காரியங்களை செய்யும்படியாக பிதா குமார் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆமேன்.